வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, எந்த ஒரு முன்னுரையும் இல்லாம நாம நேரா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பல பரிமாணங்களை கொண்ட ஒரு மூலக்கட்டுரையை தான் அலச போறோம். இது ஏதோ ஒரு பண்டிகையை பத்தின மேலோட்டமான பார்வை கிடையாது. வரலாறு, சுற்றுச்சூழல் சமநிலை, விவசாய பொருளாதாரம்னு பல கோணங்கள்ல ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். பக்ரீத் பண்டிகையோட பின்னணியில இருக்கிற தர்க்கங்களை வரலாற்றிலிருந்து சூழலியல் வரைக்கும் இன்னைக்கு நாம விரிவா புரிஞ்சுக்க போறோம். இந்த பயணம் நிச்சயம் உங்களோட சிந்தனையை தூண்டும்னு நான் நம்புறேன். உணவுக்காக உயிர்களை கொல்வது பாவமா? நம்மள பல பேருக்கு இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா? பல காலமா தத்துவவியலாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், ஆன்மீகவாதிகள் மத்தியில விவாதிக்கப்பட்டு வர்ற ஒரு மிக முக்கியமான அறநெறி சார்ந்த கேள்வி இது. இன்னைக்கு நம்ம பகுப்பாய்வு செய்யற இந்த மூலக்கட்டுரை இந்த கடினமான கேள்வியை நேரடியாவே எதிர்கொள்ளுது. வெறும் உணர்ச்சிகளின் அடிப்படையில மட்டும் இல்லாம லாஜிக்கலான மற்றும் ஆழமான விளக்கங்கள் மூலமா இதுக்கு எப்படி பதிலளிக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம தேடலோட மையப்புள்ளி. சரி, முதல் பகுதிக்குள்ள போவோம். இப்ராஹிம் நபியின் மகத்தான தியாகம், அதாவது பக்ரீத் பண்டிகையின் வரலாற்று வேர்கள். இப்போ நாம ஃபாலோ பண்ற எந்த ஒரு பழக்கத்தையும் முழுமையா புரிஞ்சுக்கணும்னா அதோட ஆணி வேற தேடி போறது ரொம்ப அவசியம். ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுற ஒரு விஷயம் இது. இப்ராஹிம் நபி தனக்கு ஒரு நல்ல வாரிசு வேணும்னு இறைவன்கிட்ட ரொம்ப மனமுருகி பிரார்த்திக்கிறாரு. அவருக்கு தள்ளாத வயசுல ஒரு மகனும் பிறக்கிறான். பல வருஷங்களுக்கு பிறகு அந்த ஆறுயிர் மகனையே தனக்காக பலியிடுமாறு ஒரு கனவு மூலமா இறைவன்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு கட்டளை வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தகப்பனுக்கு இது எவ்வளோ பெரிய கடினமான ஒரு சோதனை. ஆனா சோதனையின் அன்னிக்கு எந்த தயக்கமும் இல்லாம அந்த தந்தையும் மகனும் இறைவனோட கட்டளைக்கு முழுமையா கீழ்ப்படுறாங்க. மகனை பலியிட முற்படுற அந்த இறுதி தருணத்துல இறைவன் தலையிட்டு அவரோட தியாகத்தை ஏத்துக்கிட்டு மகனுக்கு பதிலா ஒரு பெரிய பிராணிய பலியிடுமாறு சொல்றான். இந்த மாபெரும் சோதனையையும் அவங்களோட அர்ப்பணிப்பையுமே பக்ரீத் பண்டிகை ஒவ்வொரு வருஷமும் நமக்கு நினைவுபடுத்துது. இப்போ 2வது பகுதி, பண்டிகையின் உண்மையான நோக்கம், அதாவது சடங்குகளுக்கு அப்பால் இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பக்ரீத் பண்டிகையோட உண்மையான நோக்கம் வெறும் சடங்குகளோட முடிஞ்சிட்டுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது சமூகத்தில் இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை பேலன்ஸ் பண்ற ஒரு கருவியா எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம கவனிக்கணும். இதோட செயல்முறைகளை பார்த்தோம்னா, வசதி இருக்கிறவங்க அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி ஆடு, மாடு இல்லனா ஒட்டகத்தை பலியிடுறாங்க. பொருளாதார சுமையை குறைக்கிறதுக்காக ஒரு பெரிய பிராணியை 7 பேர் வரை கூட்டாக சேர்ந்து பலியிடுற ஒரு ஆப்ஷனும் இதுல இருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கிடைக்கிற இறைச்சி உடனடியாக ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுது. இப்போதெல்லாம் செல்வந்த நாடுகள்ல பலியிட இறைச்சி பதப்படுத்தப்பட்டு வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற ஏழை நாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு இந்த கட்டுரை குறிப்பிடுது. ஆக உலகளாவிய அளவுல வளங்களை பகிர்ந்தளிக்கிறதுக்கும் பசிய போக்குறதுக்கும் மனிதர்கள் மத்தியில சகோதரத்துவத்தை புதுப்பிக்கிறதுக்கும் இது ஒரு உடனடி வழிமுறையா செய்யப்படுது. இதோட ஆன்மீக அடித்தளத்தை திருக்குரான் மிக ஆழமா பதிவு செய்யுது. பலியிடப்படுற விலங்கோட மாமிசமோ இரத்தமோ இறைலனா போய் சேர்றதில்ல. மாறாக மனிதர்களோட உள்ளத்தில் இருக்கிற தூய்மையான எண்ணமோ பக்தியுமே அவனை சென்றடையுது. மாமிச பகிர்வு அப்படிங்கிறது ஏழைகளோட பசிய போக்குறதுக்கான ஒரு சோஷியல் சிஸ்டம் மட்டும்தான். ஆனா இதோட உண்மையான சாரம் அப்படிங்கிறது அகத்தூய்மையில தான் அடங்கியிருக்குங்கிறத இந்த கட்டுரை மிக தெளிவா விளக்குது. அடுத்து 3வது பகுதி, உணவுக்காக மிருகங்களை கொல்வது பாவமா? இதோட இறையியல் ரீதியான விளக்கம் என்னன்னு பாப்போம். நாம மறுபடியும் நம்மளோட ஆரம்ப கேள்விக்கே வருவோம். உணவுக்காக உயிர்களை கொல்வது பாவமா? இந்த கேள்விக்கான அறிவுபூர்வமான மற்றும் இறையியல் ரீதியான விளக்கத்தை இந்த கட்டுரை எந்த ஒரு சார்புமின்றி பல்வேறு கோணங்கள்ல வாதிடுது. பாவம் எது, புண்ணியம் எதுன்னு பிரிச்சு பார்க்க நமக்கு ஒரு பொதுவான அளவுகோல் தேவைன்னு கட்டுரை முன்வைக்குது. மனிதர்களோட குறுகிய அறிவை வச்சோ இல்லைன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து ஓட்டு போடுறது மூலமாவோ பாவ புண்ணியங்களை நம்ம வரையறுக்க முடியாது. முக்காலத்தையும் அறிஞ்ச ஒரு படைப்பாளனுக்கு மட்டுமே அதற்கான முழு அதிகாரமும் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க வைக்கப்படுற வாதம். அதாவது எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு மனிதர்களாகிய நாமே நம்ம லாஜிக்கை வச்சு முடிவு பண்றதை விட இறைவனோட வழிகாட்டுதலே இறுதியானதுன்னு கட்டுரை சொல்லுது. இந்த வாதத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்கு கட்டுரை ஒரே ஒரு மத நூலை மட்டும் சார்ந்த நிக்கல, பல்வேறு மத நம்பிக்கைகளை சுட்டிக்காட்டுது. இஸ்லாமிய வேதமான திருக்குரான் கால்நடைகள் மனிதர்களோட உணவுக்காகவும் பலன்களுக்காகவும் தான் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அதேபோல கிறிஸ்தவ வேதமான பைபிளோட ஆதியாகமும் தாவரங்களைப் போலவே நடமாடும் ஜீவன்களையும் மனிதர்களுக்கு உணவா தந்திருக்கிறதா குறிப்பிடுது. இந்து தர்மசாஸ்திரங்கள ஒன்னான மனுஸ்மிருதியும் பலியிடுவதற்காக விலங்குகளை அறுப்பது கொல்வதாக கருதப்படாதுன்னு சொல்லுது. மனிதர்களோட உணவு தேவைக்காக விலங்குகளை பயன்படுத்துறது இறைவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாவே காலங்காலமா பார்க்கப்பட்டு வருது அப்படிங்கிறத கட்டுரை ரொம்ப நியூட்ரலா பதிவு செய்யுது. இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். உணவு சங்கிலி மற்றும் சூழலியல் சமநிலை. இது ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் பார்வை. ஆன்மீக தளத்திலிருந்து நாம இப்போ கொஞ்சம் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தளத்துக்கு நகர்வோம். இறைச்சியை சாப்பிட்றது அப்படிங்கிறது ஏதோ ஒரு பழக்கம் மட்டும் கிடையாது.
அது நம்ம பூமியோட உயிர்வாழ்வோடு தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான சூழலியல் தேவைன்னு கட்டுரை சுட்டிக்காட்டுது. இயற்கையோட உணவுச் சங்கிலி எப்படி இயங்குதுன்னு கொஞ்சம் கவனிப்போம். காடுகள்ல சிங்கமும் புலியும் முயல், மான், வரிக்குதிரை மாதிரியான பலவீனமான விலங்குகளை அடிச்சு சாப்பிடுது. இதனால தாவர உண்ணிகளோட எண்ணிக்கை கண்ட்ரோல்ல இருக்கு. ஒருவேளை சிங்கம், புலி இதெல்லாம் வேட்டையாடுறதை நிறுத்திட்டா என்னாகும்? தாவர உண்ணிகளோட எண்ணிக்கை அபரிமிதமா பெருகிடும். அதுங்க காடுகள்ல இருக்கிற தாவரங்கள் முழுவதையும் தின்னு அடிச்சிடும். மரங்கள் அழிஞ்சா மழையே இருக்காது, வறட்சியும் பெரும் பஞ்சமும் தான் ஏற்படும். இது ஒரு செயின் ரியாக்ஷன். இந்த உயிரியல் அவசியத்தை தான் இயற்கை நமக்கு கத்துக் கொடுக்குது. காடுகளுக்கு பொருந்துற அதே லாஜிக் தான் மனிதர்களுக்கும் பொருந்துதுன்னு கட்டுரை முன்வைக்குது. இன்னைக்கு கோடிக்கணக்கான ஆடுகள், மாடுகள், மீன்கள் மற்றும் கோழிகள் உணவுக்காக பயன்படுத்தப்படுது. ஒருவேளை மனிதர்கள் மாமிசம் சாப்பிடறத முற்றிலுமா நிறுத்திட்டா என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த விலங்குகளோட எண்ணிக்கை கட்டுக்கடங்காம பெருகிடும். அதுங்களுக்கு மேய்ச்சலுக்கு நிலமோ உணவோ பூமியில போதுமானதா இருக்காது. இது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சமநிலையையும் பாதிச்சு ஒரு மாபெரும் சூழலியல் சீரழிவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதான் இதன் மூலமா நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு யதார்த்தமான உண்மை. இப்போ கடைசி பகுதி, விவசாயிகளுக்கான பொருளாதார மறுவாழ்வு. அதாவது விவசாயிகளின் யதார்த்த நிலை என்னன்னு பார்க்கலாம். தத்துவம், அறிவியல் எல்லாம் பேசிட்டோம். இப்போ நம்மளோட அன்றாட யதார்த்த வாழ்க்கைக்கு வருவோம். அதிலும் குறிப்பா விவசாயிகளோட வாழ்வாதாரத்துக்கு. பிராக்டிக்கலா ஒரு விவசாயியோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்ப்போம். உழவுக்கு பயன்பட்ட மாடுகளோ இல்ல பால் கறந்த பசுக்களோ வயசாயிடுச்சுன்னா அதை அந்த விவசாயியால தொடர்ந்து பராமரிக்க முடியாது. அது அவருக்கு ஒரு பெரிய பொருளாதார சுமை. விற்கவும் முடியாம, தீனி போடவும் முடியாம அந்த விலங்குகளை பட்டினியால துடிதுடிச்சு சாகிற நிலைமை கூட ஏற்படும். ஆனா இங்கதான் பக்ரீத் மாதிரியான பண்டிகைகள் ஒரு தீர்வா அமையுது. அந்த சீசன்ல டிமாண்ட் அதிகமா இருக்கிறதால விவசாயி தன்னோட வயதான மாட்டை வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு இளங்கன்றையோ இல்லைன்னா புதிய பசுவையோ வாங்கி தன்னோட விவசாய தொழிலை திரும்பவும் புதுப்பிச்சுக்கிறாரு. இது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார மறுவாழ்வு சுழற்சியை உருவாக்குது. இந்த ஒட்டுமொத்த தர்க்கத்தோட மையக் கருத்தையும் ஒரு திருக்குரான் வசனம் மிகச் சுருக்கமா சொல்லுது. சில நேரங்கள்ல விலங்குகள் பலியிடப்படுறத பாக்குறப்போ ஒரு மனுஷனுக்கு இயல்பாகவே இரக்க உணர்வும் அத குறிச்ச ஒருவிதமான விருப்பம் எழலாம். ஆனா நம்மளோட தனிப்பட்ட உணர்ச்சிகள் சமூகத்தோட நீண்ட கால நன்மைகளை மறைச்சிடக்கூடாது அப்படிங்கறது இதை சுட்டி காட்டுது. நம்ம பார்வைக்கு தவறாக தெரியறது கூட பரந்த அளவுல சமூகத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய நன்மை பயக்கிறதா இருக்கலாம். மனித அறிவுக்கு எட்டாத பல விஷயங்கள் இயற்கையோட அமைப்புல இருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப நடுநிலையோட முன்வைக்குது. நாம இப்போ இந்த செக்ஷனோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துல 5000 வருஷ கால வரலாற்று தியாகம், காடுகளையும் உலகையும் காக்கிற சூழலியல் சமநிலை, அப்புறம் கிராமப்புற விவசாயிகளை வாழ வைக்கிற பொருளாதாரம், இது மூணும் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்புடையதா இருக்குன்னு நாம தெளிவா பார்த்தோம். இந்த தொடர்புகளை எல்லாம் முழுமையா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப சொல்லுங்க, உலகளாவிய உணவு சங்கிலி பத்தின உங்களோட பார்வையில ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் மனித மற்றும் சுற்றுச்சூழல் வாழ்வுக்கு எப்படி பங்காற்றுதுன்னு ஆழமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.